தமிழக அரசின் விலையில்லா இலவச வேட்டி சேலை உற்பத்தியை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என்று விசைத்தறி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், கடந்த 3 மாத காலமாக ஜவுளித்துறையில் நூல் விலையேற்றம் மற்றும் இறக்கம் காரணமாக விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் பல்லாயிரக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திலேயே விலையில்லா வேட்டி சேலை உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல லட்சம் நெசவாளர்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை காக்க விலையில்லா வேட்டி சேலை உற்பத்தி திட்டத்தை தொடங்க தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு விசைத்தறி கூட்டமைப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலைவாய்ப்பு அளிக்கணும். அதுக்கு முதற்கட்டமாக இலவச வேட்டி சேலை கொடுத்துட்ருக்காங்க. கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் கொடுத்த இலவச வேட்டி சேலை இந்த மாதம் ஜூன் மாதமே கேட்குறோம். ஏன்னா நீ பெரும்பாலும் தெரிய நிற்கிறனால ஜூன் மாதம் அரசு அரசாணை வெளியிட்டு அதுக்குண்டான டெண்டர் பரிவர்த்தனையில் ஆரம்பித்தாங்கன்னா எங்களுக்கு ஜூலை முதல் வாரத்தில் வந்துருச்சுன்னா 1,73,00,000 சேலையும் 1,68,00,000 வேஷ்டி நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா கைத்தறி போக 1,40,00,000 நாங்கள் ஒவ்வொன்றிலையும் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஈரோடு திருச்செங்கோடு தான் 80% உற்பத்தி நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா 1,00,000 தொழிலாளர் நேரடியாகவும் 1,00,000 தொழிலாளர் மறைமுகமாகவும், அது இல்லாமல் 1,00,000 தொழிலாளர் கூட்டுறவு சொசைட்டி சார்ந்து இதில் பயன்பட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.